சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் வெளியாயிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. அதாவது இந்தியன் 2 போன்ற பயங்கரமான அடி வாங்கின படத்தை எடுத்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு மீண்டு வருவோமா என்ற சந்தேகம் இருக்கும்போது நம்ம வேட்டையன் படம் மூலமாக ரஜினிகாந்த் மீண்டு அவங்கள கொண்டு வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் போன்ற மூத்த நடிகர்களால் கருத்துள்ள படத்திலையும் நடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காமிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீட் தேர்வு மையங்கள் வச்சு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ் ஏமாத்துறாங்க, மேலும் போலி என்கவுண்டர்ஸ்க்கு எதிராக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அருமையாக காமிச்சிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா பக்காவாக நடிச்சிருந்தார். கலவையான விமர்சனங்கள் பெற்ற போதிலும் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் பர்த்டேவாக பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி போயிருந்துச்சு. அப்போ கூலி படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோவை டிஆர் அவர்கள் தான் பாடியிருந்தார். மேலும் இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கார். மேலும் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்காரு. இளம் நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் விதமாக டான்ஸ் ஆடியிருக்காரு. இவருக்கு கண்டிப்பாக 74 வயசுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோவை ஸ்பெஷலாக விட்டுருந்தாங்க. மேலும் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்கு விடுவாங்க என எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துடைய ட்ரெய்லர் பற்றின ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷவுபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூரில் இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது. அதை தொடர்ந்து யூஐ அந்த படத்தை எடுத்துக்க உபேந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியாது. நிச்சயமாக 1000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணும். லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்த விக்ரம் படம், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நடிச்சிருந்த ஜெயிலர் படம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பிள் மட்டும்தான். கூலி படத்தில் தான் நீங்கள் ரியல் ரஜினியை பார்ப்பீங்க. இதில் பார்க்க போகிற ரஜினியை வேறு எதுலையும் பார்க்க முடியாது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடில் பயங்கரமாக சூப்பர் ஸ்டார் கலக்கி எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதை கேட்டு ரசிகர்களுக்கு ஆவல் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்வம் ரொம்பவே அதிகமாகிருக்கு. அதை தொடர்ந்து பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்திலிருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.